பாக்யலட்சுமி சீரியல் இப்போதைக்கு முடியாது. இனி நடக்க போறது இதுதான் அப்படிங்கிற மாரி இப்போ ரகசியங்கள பார்த்தீங்க அப்படின்னா, கோபி வந்துட்டு உடைச்சிருக்கிறாரு. ஸோ இது குறித்து பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த பாக்யலட்சுமி சீரியல்ல பார்த்தீங்க அப்படின்னா, கோபி கேரக்டர்ல நடிகர் சதீஷ் தான் வந்துட்டு நடிக்கிறாரு. ஸோ அவர் இப்போ ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்கிறாரு. அதுல பாக்யலட்சுமி சீரியல் சீக்கிரமே முடிய போகுதா? அப்படிங்கிற மாரி பலருமே கேள்வி எழுப்பிட்டு வராங்க. ஆனா, இப்போதைக்கு அந்த சீரியல் முடிய போறது கிடையாது. ஆனா, இனி இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாரியாவும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது குறித்து பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த பாக்யலட்சுமி சீரியல் பார்த்தீங்கன்னா, கடந்த 5 வருடங்களா ஒளிபரப்பாகிட்டு வருது. இந்த சீரியல் ஆரம்பத்துல இருந்தே மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. அதுவும் பெண்கள் மத்தியில இந்த சீரியலுக்கு பார்த்தீங்கன்னா, ஏகபோக வரவேற்பு இருக்குது. ஒரு குடும்ப பெண் தன்னுடைய சுய கௌரவம் அண்ட் திறமையை வெளிக்காட்டுறதுக்காக பல்வேறு போராட்டங்களையும் அவமானங்களையும் சந்திக்கிறாங்க. தன்னுடைய குடும்பத்தினரை அவமானப்படுத்தி இருந்தாலும் அதிலிருந்து பாக்யா ஒவ்வொரு இடத்துலையுமே மீண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா பெண்களை அதிகமாகவே கவர்ந்திருக்குது. ஆனால் சில மாதங்களா இந்த சீரியல்ல கதை பெருசா சுவாரஸ்யமா இல்லை அப்படிங்கிறது பலருடைய கருத்தா இருக்குது. இந்த சீரியலுக்கு தூண் போல இருந்த ராமமூர்த்தியினுடைய இறப்பிற்கு அப்புறமா கோபி பாக்யாவை பழி வாங்குறதுக்காக பல தில்லாலங்கடி வேலைகளை பண்ணாரு. ஆனா, கோபிய பத்தி எல்லாத்தையுமே தெரிஞ்சு, பாக்யா பக்கம் திருமண பிள்ளைகள் அண்ட் மாமியார் கூட இப்ப மறுபடியும் கோபி புராணம் பாட ஆரம்பிச்சுட்டாங்க. இது பார்க்குற ரசிகர்களை கடுப்பாக்கிட்டு வருது. இந்த நிலையில நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா, கோபியா நடிக்கிற சதீஷ் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அதுல 5 வருடங்களா பாக்கியலட்சுமி சீரியல் ஒளிபரப்பாக்கிட்டு வருது. இந்த சீரியலுக்கு ரசிகர்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துட்டு வந்தீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. கொஞ்ச நாளா நீங்க எதிர்பார்த்திருந்த நிகழ்வு இப்போ நடக்க போகுது. அது எனக்கு வருத்தமா தான் இருக்குது. ஆனாலும் சூழ்நிலை எப்படி இருக்கும்போது அதை நம்ம ஏத்துக்க தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனால இந்த சீரியல் முடிய போகுதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழுந்துட்டு வந்துச்சு. அதை தொடர்ந்து சதீஷ் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இன்னொரு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தாரு. அதுல இனியாவா நடிக்கிற நேஹா தனக்கு கொடுத்த கேரக்டரை கச்சிதமாக செஞ்சுட்டு வராங்க. அவங்க சீரியலில் மட்டும் இல்லை, நிஜத்திலையுமே எனக்கு ஒரு பொண்ணு தான். அவங்க பேசின வார்த்தைகள் எல்லாத்தையும் கேட்டப்போ எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இனியாவோட நடிப்பை பாராட்டியிருந்தார் கோபி. இப்படியான நிலையில தான் சோஷியல் மீடியாக்களில் பாக்யலட்சுமி சீரியல் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் பரவிட்டு வருது. இந்த நிலையில அடுத்ததாக கோபி பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அதில் நான் சொன்னது எல்லாத்தையுமே எல்லாரும் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பாக்யலட்சுமி சீரியல் முடிவுக்கு வராது. இந்த விஷயத்த நான் சொன்னதா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சேனல் தரப்புலையும் சீரியல் தரப்புலையும் என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க. அதனால இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. சீரியல்லையும் இன்னமும் நிறையவே திருப்பங்கள் வர இருக்குது. நீங்க கொஞ்ச நாட்களா கோபி திருந்துங்க, எல்லாரும் ஒண்ணா வாழுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதே போல தான் இனி நடக்க போகுது. ஆனா நான் பாக்கியாவோட வாழ போறது கிடையாது. எல்லாருமே சந்தோஷமா வாழ போறோம் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதனால பழையபடி மறுபடியும் பாக்கியா வீட்டுக்கு கோபி வருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. கோபியை தேடி ராதிகாவுமே வருவாங்க. இவங்க 2 பேருமே மறுபடியும் ஒரே வீட்டுக்குள்ள வாழ போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்கப்படுது. ஸோ எனிவே பாக்யலட்சுமி சீரியல் வந்துட்டு முடியணுமா, இல்லை இன்னும் ஒரு சில வருடங்கள் ஓடட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.